வெல்கம் டு அன்கிரேட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2011 சென்சஸ் பற்றின ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சென்சஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ 2011 சென்சஸ் தான் நம்ம லாஸ்ட்டாக எடுத்த அஃபிஷியல் சென்சஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறைய எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ நம்ம சென்சஸ் ஆஃப் இந்தியா 2011 ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட் வித் ஹையஸ்ட் பாப்புலேஷன். ஸோ எந்த ஸ்டேட் ஹையஸ்ட் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷ் ஃபர்ஸ்ட்டு, மகாராஷ்டிரா செகண்ட், பீகார் தேர்ட், வெஸ்ட் பெங்கால் ஃபோர்த், ஆந்திர பிரதேஷ் ஃபிஃப்த். ஸோ இதான் ஆர்டர். ஸ்டேட் வித் த லோயஸ்ட் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியான பாப்புலேஷன் எந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கிமில். சிக்கிம் தான் இருக்கிறதே லாஸ்ட்டு. பாட்டம் டு டாப் ஆர்டர் தான் அது. ஸோ சிக்கிமுக்கு மேலே இருக்கிறது மிசோரம். ஸோ இதான் ஆர்டர். இருக்கிறதுலே லோயஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். யூனியன் டெரிட்டரி வித் ஹையஸ்ட் பாப்புலேஷன். ஸோ டெல்லி யூனியன் டெரிட்டரியில் தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்குது. யூனியன் டெரிட்டரி வித் லோயஸ்ட் பாப்புலேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷதீப்பில். ஹையஸ்ட் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிக்ட். ஸோ சிஜிஎல் 2022 வந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தானே. ஸோ தானே எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில். ஹையஸ்ட் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிக்ட் தானே. லோயஸ்ட் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா டிபாங் வேலி. ஸோ டிபாங் வேலி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். இதுதான் லோயஸ்ட் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிக்ட். இது வந்து சிஹெச்எஸ்எல் 2021 கேட்ட கொஸ்டின். இது மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி இன் இந்தியா மும்பை. லீஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி இன் இந்தியா வந்து கபூர்தலா பஞ்சாப். ஸோ லீஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டினா கபூர்தலா. ஸ்டேட் வித் ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா பீகார். அவங்களோட பாப்புலேஷன் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 1106. ஸ்டேட் வித் லோயஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். இது ஒரு ஆவரேஜாக இருக்குது எஸ்டிமேட் இது. ஸோ அருணாச்சல் பிரதேஷோட பாப்புலேஷன் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 17. அதாவது பெர் ஸ்கொயர் கிலோமீட்டரில் 17 பீப்புள் ஆவரேஜாக இருக்காங்க. பீகாரில் பார்த்தீங்கன்னா 1106. ஹையஸ்ட் வந்து பீகார் பாப்புலேஷன் டென்சிட்டி, லோயர் வந்து அருணாச்சல் பிரதேஷ். யூனியன் டெரிட்டரி வித் ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி. யூனியன் டெரிட்டரியில் ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா டெல்லி. யூனியன் டெரிட்டரி வித் லோயஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஸ்டேட் வித் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ. ஸோ ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஸ்டேட் வித் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ. லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து ஹரியானா. ஸோ நம்ம ஒரு ஸ்கீம், பாப்புலரான ஸ்கீம் ஒன்று இருக்குது, பேட்டி பச்சோ பேட்டி பதாவன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் கொண்டு வந்ததுக்கு இது ஒரு மெயின் ரீசன். யூனியன் டெரிட்டரி வித் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ. ஸோ யூனியன் டெரிட்டரி ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோங்கன்னு பார்த்தீங்கன்னா சரி புதுச்சேரி. யூனியன் டெரிட்டரி வித் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா டாமன் அண்ட் டையூ. ஸ்டேட் வித் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட். ஸோ லிட்ரஸி ரேட் எந்த ஸ்டேட் ஹையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஆல்மோஸ்ட் 94%. ஸ்டேட் வித் லோயஸ்ட் லிட்ரஸி ரேட் வந்து பீகார். யூனியன் டெரிட்டரி வித் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் லக்ஷதீப். ஸோ யூனியன் டெரிட்டரி ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட்டில் யூனியன் டெரிட்டரி பார்த்தீங்கன்னா லக்ஷதீப். லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி. ஸ்டேட் வித் மோஸ்ட் அர்பன் பாப்புலேஷன். ஸோ மோஸ்ட் அர்பன் பாப்புலேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ என்ன ரீசன்னா மும்பைனால. ஸ்டேட் வித் மோஸ்ட் அர்பன் பாப்புலேஷன் இன் பர்சன்டேஜ். ஒரு ஸ்டேட்டில் எவ்வளோ பீப்புள் வந்து அர்பன் பாப்புலேஷனாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் தான் ஹையஸ்டாக இருக்காங்க. 62%, ஆல்மோஸ்ட் 62% வந்து அர்பன் பாப்புலேஷன் கோவாவில். ஹையஸ்ட் ரூரல் பாப்புலேஷன் இன் நம்பர்ஸ். ஸோ ஹையஸ்ட் ரூரல் பாப்புலேஷன் எங்கன்னா உத்தரப்பிரதேஷில். ஹையஸ்ட் ரூரல் பாப்புலேஷன் இன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சலில் தான் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ரூரல் பாப்புலேஷன் இன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மெகாலயா. டெக்கேடல் அது ஹையஸ்ட் டெக்கேடல் பாப்புலேஷன் க்ரோத் ரேட் எங்கே அதிகமாக இருக்குது. ஸோ 10 இயர்ஸில் வந்து ஹையஸ்ட் க்ரோத் ரேட் வந்து எந்த ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ரெண்டு இது பார்த்தீங்கன்னா தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலியில் தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன் க்ரோத் ரேட் இருக்கு டெக்கேடலில். ஸ்டேட் தட் ஹேஸ் ஹையஸ்ட் மேக்ஸிமம் ஷெட்யூல்டு கேஸ்ட் பாப்புலேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில். ஸ்டேட் ஹேஸ் மேக்ஸிமம் எஸ்டி பாப்புலேஷன் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில். ஸோ மத்திய பிரதேஷில் வந்து முக்கியமான நிறைய ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸ்டேட் ஹேஸ் மேக்ஸிமம் எஸ்டி பாப்புலேஷன் பர்சன்டேஜ். ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் வந்து பர்சன்டேஜில் ஹையாக இருக்குது ஸ்டேட்னு கேட்கணும். அது மிசோரம்னு பார்த்தீங்கன்னா 94%மே ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் மிசோரமில். ஸ்டேட் ஹேஸ் லோயஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பாப்புலேஷன், அதாவது பர்சன்டேஜில். கோவாவில் தான் இருக்கிறதுலே ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் வந்து கம்மி பர்சன்ட்டில் இருக்காங்க. ஸோ 0.04%. யூனியன் டெரிட்டரி வித் த ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ஸோ லக்ஷதீப்பில். அதாவது ப்ரொபோர்ஷன்னா பாப்புலேஷன், அதாவது யூனியன் டெரிட்டரிஸில். நம்ம மேலே பார்த்தா ஸ்டேட்ஸில் மிசோரமில் 94.5% ஆஃப் பீப்புள் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்காங்க. யூனியன் டெரிட்டரியில் பார்த்தீங்கன்னா லக்ஷதீப்பில். ஸோ லோயஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இன் யூனியன் டெரிட்டரி அது எங்கே பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். டிஸ்ட்ரிக்ட் வித் ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எங்கே பார்த்தீங்கன்னா சார்ச்சிப் மிசோரம்ல. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா 98% வந்து
ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் வித் லோயஸ்ட் ப்ரொபோர்ஷன். நம்ம ஹையஸ்ட் பார்த்தது வந்து ஷார்ட்ஷிப் மிசோரம்ல, லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹத்ராஸ் உத்தரப்பிரதேசில் வெறும் 0.01% இருக்காங்க. யூனியன் டெரிட்டரி தட் ஹேஸ் மேக்ஸிமம் ஷெட்யூல்டு கேஸ்ட் பாப்புலேஷன் எங்கே இருக்காங்க? டெல்லியில் தான் ஷெட்யூல்டு கேஸ்ட் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. யூனியன் டெரிட்டரிஸில் லோயஸ்ட், அதாவது நெக்ஸ்ட் வந்து யூனியன் டெரிட்டரி ஹேஸ் மேக்ஸிமம் ஷெட்யூல்டு ட்ரைப் பாப்புலேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷதீப்ல. ஸ்டேட் ஹேஸ் 0 ஷெட்யூல் ட்ரைப், அதாவது பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸே இல்லை பஞ்சாப்ல. ஹையஸ்ட் ஃபர்டிலிட்டி ரேட் எங்கன்னா பீகாரில். ஸோ இவங்களோட ஃபர்டிலிட்டி ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.41. இப்போ பீகாரோட ஃபர்டிலிட்டி ரேட் வந்து 3.41. ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா ஜியோகிராஃபிக்லி எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவா தான் இருக்கிற சின்ன ஸ்டேட் இந்தியாவில். ஸோ ஏரியா வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ராஜஸ்தான் தான் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் மத்திய பிரதேஷ், தேர்டு மகாராஷ்டிரா, ஃபோர்த் உத்தரப்பிரதேஷ். ஸோ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் வந்து சென்சஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் பார்க்கலாம். வாட் வாஸ் தி செக்ஸ் ரேஷியோ ஆஃப் இந்தியா as per 2011 census? அதாவது செக்ஸ் ரேஷியோ, இந்தியாவோட செக்ஸ் ரேஷியோ கேட்குறாங்க 2011ல். ஸோ 943 ஃபார் 1000 மேல்ஸ், அதாவது 943 ஃபீமேல்ஸ் ஃபார் 1000 மேல்ஸ். வாட் வாஸ் த லிட்ரஸி ரேட் ஆஃப் இந்தியா 2011 சென்சஸ் படி 74.04% தான் லிட்ரஸி ரேட். இதில் மேல் லிட்ரஸி ரேட் வந்து 82.14. வாட் வாஸ் த ஃபெர்டிலிட்டி ரேட் ஆஃப் இந்தியா as per 2011 census? 2011ல் வந்து 2.2. இது முன்னாடி நடந்த சென்சஸ் 2001 சென்சஸ்லேருந்து 2.5 இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம 2.2. யூனியன் டெரிட்டரி வித் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ as per 2011 சென்சஸ். லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா டாமன் அண்ட் டையூரில். ஸோ 618 ஃபீமேல்ஸ் ஃபார் 1000 மேல்ஸ். ஸ்டேட் வித் லீஸ்ட் பாப்புலேஷன் ஏன்னா சிக்கிமில். வாட் வாஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அக்கார்டிங் டு 2011 சென்சஸ்? ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 8.6. ஷெட்யூல்டு கேஸ்டோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 16.6%. வாட் வாஸ் த பாப்புலேஷன் ஆஃப் ஹிந்து இன் இந்தியா as per 2011 சென்சஸ்? ஹிந்துஸோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 96.63 crores, அதாவது 79.8% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் வந்து ஹிந்துஸ். ஸோ நம்ம 2011ஓட மேஸ்கட் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க தான் இதான் மேஸ்கட் ஆஃப் 2011 சென்சஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2200 crores வந்து செலவாயிருக்கு 2011 சென்சஸ்க்கு. இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ரிலேட்டட் டு 2011 சென்சஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்லோகன் 2011 சென்சஸோட ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர். ஸோ சீஃப் சென்சஸ் கமிஷனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரமௌலி. மேஸ்கட் ஆஃப் 2011 சென்சஸ் பார்த்தீங்கன்னா an animated woman with black census bag and a stack of files. ஸோ அதான் மேஸ்கட் நம்ம பார்த்தது, அனிமேட்டட் உமன் வித் பிளாக் பேக் அண்ட் ஸ்டாக் ஆஃப் ஃபைல்ஸ். ஃபர்ஸ்ட் சென்சஸ் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் நடந்துச்சு. ஸோ யாருக்கு இல்லைன்னா லார்ட் மாயோ 1872 தான் ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடந்திருக்கும். 15th சென்சஸ் அதுதான் நம்ம 2011, அதாவது 1872 ஸ்டார்ட் பண்ண சென்சஸ் வந்து இப்போ கவுண்ட் பண்ணோம்னா இது வந்து நம்மளுக்கு 15th சென்சஸ். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா இது 7th சென்சஸ். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 7th, முன்னாடி ஸ்டார்டிங் வந்து கன்சிடர் பண்ணோம்னா 15th. ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1951 ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுத்திருக்காங்க. அப்போ அந்த லிட்ரஸி ரேட் பாருங்க 18% தான். வெறும் 18% பாப்புலேஷன் தான் லிட்ரேட்டாக இருந்தாங்க. செக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 946. ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் சென்சஸ் பார்த்தீங்கன்னா எப்போ எடுத்தாங்க 1977. ஃபர்ஸ்ட் கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் பார்த்தீங்கன்னா 1931. ஸோ ஒவ்வொரு கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி எடுத்த சென்சஸ் 1931. இயர் ஆஃப் கிரேட் டிவைட் 21 நமக்கு தெரியும். சென்சஸ் எழுதிருக்குன்னா சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சென்சஸ் எடுக்க முடியும். டெசினியல் சென்சஸ், அதாவது 10 years ஒன்ஸ் எடுக்கிற டெசினியல் சென்சஸ்க்கு இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். யார் ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர், அவங்க தான். டேஸ் அஷ்யூம் த சார்ஜ் அஸ் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சீஃப் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா மிருத்யுஞ்சய் குமார் நாராயண். வேர்ல்ட் பாப்புலேஷன் டே பார்த்தீங்கன்னா 11th July. இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் 1951 to 81. ஹையஸ்ட் க்ரோத் இன் பாப்புலேஷன் எப்போனா 61 to 71 தான் பாப்புலேஷன் க்ரோத் ரொம்ப ஹையாக இருந்திருக்கு. இப்போ நம்ம எப்போ பாப்புலேஷன் ஸ்டெபிலிட்டி அச்சீவ் பண்ணோம்னா 2070. இப்போ பாப்புலேஷன் ஸ்டெபிலிட்டினா இப்போ நம்ம வந்து க்ரோத் ரேட், இந்தியாவோட க்ரோத் ரேட், நம்ம பாப்புலேஷன் க்ரோத் ரேட் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த பாப்புலேஷன் க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும். அதாவது பாப்புலேஷன் வந்து சேம், இப்போ நம்மளுக்கு வந்து 1.2 billion பாப்புலேஷன் இருக்குன்னா அதே பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகிறது தான் ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 2045 இந்த எய்ம் இருந்துச்சு. இப்போ வந்து 2070க்கு மாற்றிட்டாங்க பாப்புலேஷன் ஸ்டெபிலிட்டி எப்போ அச்சீவ் பண்ணுங்கிறது.
ஸோ சென்சஸ் படி பார்த்தோம்னா ஸோ இந்தியாவில் வந்து வேர்ல்டோட 17.5 பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்காங்க. டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா வந்து 121 crore அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் படி. மேல் வந்து 51.4%, ஃபீமேல் வந்து 48.5%, பாப்புலேஷன் வந்து 79.8%, பாப்புலேஷன் ஆஃப் முஸ்லீம் 14.2, செக்ஸ் ரேஷியோ 943, சைல்ட் செக்ஸ் ரேஷியோ 919. இது வந்து 2001 சென்சஸ் மோஸ்ட்டாக தேவைப்படாது, 11 போதும். டிஸ்ட்ரிக்ட்ஸ் 640 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் டவுன்ஸ் 7,933, நம்பர் ஆஃப் வில்லேஜஸ் 6,40,930. கிராஸ் ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது கிராஸ் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 2.4, பட் வந்து ஃபெர்டிலிட்டி ரேட் ஆஃப் இந்தியா தான் மெயினான ஃபேக்ட் நம்மளுக்கு தெரியணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 2.2. ஸோ இந்த ஃபேக்ட் போதும். ஸோ ஜெயின்ஸ் தான் மோஸ்ட் லிட்டரேட் கம்யூனிட்டியாக இருக்காங்க இந்தியாவில். அதெல்லாம் ஓல்டு ஃபேக்ட்ஸ் நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்த வீடியோவில் பார்த்தது தான். ஹிந்திக்கு அப்புறம் மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெங்காலி. இந்தியாவில் வந்து 68.9% வந்து ரூரல், வெறும் 31.1 தான் அர்பன். சென்சஸ் கேன்வாஸ் அப்போ வந்து 29 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கோட் கேரளாவில். லோயஸ்ட் வந்து பிவாண்டி சிட்டி ஆஃப் மகாராஷ்டிரா, லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ பிளேஸ். ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வால் சிட்டி, மிசோரம். எந்த பிளேஸ் வந்து ஹையஸ்ட் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் டெல்லியில். சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.